ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யூடியூப்பில் ப்ராடக்ட்டை டேக் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? அஃபிலியேட்டில் இதில் எந்த கம்பெனி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிக கமிஷன் கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, மொத்தம் 4 இது. அதாவது வந்து ஃப்ளிப்கார்டு, மிந்த்ரா, நைக்கா, பர்பிள். இது 4 4 கம்பெனிலையும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் டேக் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சில கமிஷன் உங்களுக்கு குடுப்பாங்க. எதில் அதிக கமிஷன் குடுப்பாங்க அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட்டில் 10% வரைக்கும் ஒரு கமிஷன் நமக்கு கிடைக்கும். அதிகபட்சமா நான் சொல்றேன். அதுக்கு மேல தரமாட்டாங்க. ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணீங்க அப்படின்னா, 10% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். இதே வந்து நைக்கா, நைக்கால உள்ளதெல்லாம் நீங்க ப்ராடக்ட் எல்லாம் டேக் பண்ணீங்க அப்படின்னா, 11% கமிஷன் கிடைக்கும். இதே பர்பிள் வந்து நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து ரூ. 100 இருக்குன்னா, இதில வந்து 12% கமிஷன் கிடைக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் 10%, நைக்காவில் 11%, பர்பிளில் 12%, மிந்த்ராவில் 50% கிடைக்கும். ஓகேங்களா? ரூ. 100க்கு ஒரு பொருள் யாராவது ப்ராடக்ட் பை பண்ணாங்க அப்படின்னா, அதில் 50% வரைக்கும் அதிகபட்ச கமிஷன் கிடைக்கும். இப்போ இதிலேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எதில் வந்து ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் யூடியூப்பில் அஃபிலியேட்டில் மணி நிறைய ஏர்ன் பண்ணணும்னா, இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எது அதிக கமிஷன் கிடைக்குதோ, அது மாதிரி ப்ராடக்ட்லாம் டேக் பண்ணுங்கள். ஓகே. யூடியூப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.